தோல்வி பயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பொய் புகார் அளித்துள்ளதாக காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட உள்ள செந்தில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டசபை தேர்தலில் காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட உள்ள அர்ஜுனகுமாரை அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தான் காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தேன். அதன்பின் கடந்த 10 ஆண்டுகளுக்கு தொகுதி மக்களுக்காக பணிகளை செய்து வருகிறேன். தான் பொதுமக்களுடன் கம்பெனிக்குள் சென்றது உண்மை. கம்பெனி நிர்வாகத்திடம் தொகுதி இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்றேன். அவர்களும் விண்ணப்பம் கொடுக்க கூறினர். தான் தருவதாக கூறினேன். எந்த பெண்களையும் இழிவாக பேசவில்லை, மிரட்டவும் இல்லை. அப்போது சட்டமன்ற உறுப்பினரின் பாதுகாவலரான IRPN போலீஸ்காரர் வந்து தங்களை வீடு எடுத்தார். அதனை தட்டி கேட்ட இளைஞர்கள் 2 தாக்கினார். இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசில் புகார் செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் தோல்வி பயத்தில் பொய் கூறி வருகிறார். தங்கள் மீது கம்பெனி நிர்வாகம் எந்த புகாரும் தரவில்லை. பெண்களை தவறாக பேசுவது சட்டமன்ற உறுப்பினர்தான். தான் பல குற்றங்களை செய்ததாக கூறுகிறார். ஆனால் என் மீது எந்த வழக்கும் கிடையாது. ஆனால் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இவரது பொய் பிரசாரம் மக்களிடம் ஈடுபடாது. இவர் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் அவரை பற்றி பல உண்மைகளை ஆதாரத்துடன் போஸ்டர் அடித்து தொகுதி முழுவதும் ஒட்டுவேன் என்றார். பான்லேவில் வெண்ணெய், நெய் மற்றும் பன்னீர் விலை ரூபாய் 2 முதல் 85 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி அரசின் கூட்டுறவு நிறுவனமான பான்லே மூலமாக மாநிலம் முழுவதும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பாலின் உபப்பொருட்களின் விலை நேற்று முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் 100 மில்லி ரூபாய் 85 ரூபாய் 90 ஆகவும், 200 மில்லி ரூபாய் 150 170 ஆகவும், 500 மில்லி ரூபாய் 346 390 ஆகவும், 1 லிட்டர் ரூபாய் 655 ரூபாய் 740 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. வெண்ணெய் 200 கிராம் ரூபாய் 150 155 ஆகவும், 500 கிராம் ரூபாய் 272 ரூபாய் 300 ஆகவும், 1 கிலோ ரூபாய் 533 ரூபாய் 590 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. பன்னீர் 100 கிராம் ரூபாய் 48 ரூபாய் 50 ஆகவும், 1 கிலோ பன்னீர் ரூபாய் 400 ரூபாய் 425 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. நெய் குறைந்தது 5 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 85 ரூபாயும், வெண்ணெய் ரூபாய் 5 முதல் ரூபாய் 57 வரையிலும், பன்னீர் ரூபாய் 2 முதல் 25 ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரி மதுபான கடைகள் மற்றும் பார்களில் ஒரே நுழைவு வாயில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று கலால்துறை கராராக உத்தரவிட்டுள்ளது. மதுக்கடைகள் மற்றும் பார்களில் பல நுழைவாயில்கள் இருக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ள கலால்துறை, மதுபான மற்றும் பார்களில் முன் அனுமதியின்றி மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. அதனையும் மீறி அனுமதியின்றி மாற்றம் செய்தால் உரிமத்தை ரத்து செய்வது அல்லது இடைநிறுத்தல் உள்ளிட்ட கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீட் தேர்வை எதிர்கொள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் பயிற்சி அளிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மாநிலத்தில் பல கல்லூரிகளுக்கு மத்திய அரசின் ருசா திட்டத்தின் கீழ் உள்கட்டமைப்பை மேம்படுத்த நிதி வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அரசு பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்பட்டும் வருகிறது. பல பள்ளிகள் கடந்த ஆண்டு 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு கூடுதலாக மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுக்க பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த கல்வித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சனிக்கிழமைகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வை எதிர்கொள்ள 6ஆம் வகுப்பிலிருந்தே பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 6ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி பாடத்திட்டத்தை மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி அறிமுகப்படுத்த தனிப்பள்ளிகள் அமைக்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இதற்கான கலந்தாய்வு கூட்டம் நவம்பர் 25 நடைபெறவுள்ளது. 190 ஆரம்ப கல்வி ஆசிரியர் பணியிடங்களை வரும் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் நிரப்ப நடவடிக்கை எடுத்துள்ளோம். 292 பேர் ஒப்பந்த ஆசிரியர்களாக உள்ளனர். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைத்துள்ளனர். இதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருகிறது. காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி தயாராகி வருகிறது. இதன் கோப்பும் விரைவில் தயாராகி வருகிறது. விரைவில் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என்றார். துத்திப்பட்டு பகுதியில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி
கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியுமாக உள்ள சாலைகள் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதிகள் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பலமுறை அரசிற்கு ஆட்சியாளர்களுக்கும் மனு கொடுத்தும் இந்நாள் வரையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர். குழந்தைகள், பள்ளி மாணவர்கள் என அனைவரும் அந்த சேரும் சகதியுமாக உள்ள சாலையில்தான் நடந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் கொம்பு வைத்து காட்டுப்பன்றிகள் அதிக அளவில் சேர்வதால் நாள்தோறும் அச்சப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் தெருவிளக்குகளை அமைத்துக் கொடுக்க கோரிக்கை வைத்தோம். அரசு இதனால் வரையில் செவி சாய்க்காத காரணத்தினால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் நெல் நாற்று நட்டு போராட்டம் நடத்தினார்கள். உலகளாவிய QS பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் அசத்தியுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளர் மகேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உலகளாவிய அளவில் 1994 பங்கேற்பு நிறுவனங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 1,21,130வது இடத்திற்கு இடம்பெற்றுள்ளது. இது கடும் போட்டியில் குறிப்பிடத்தக்க சாதனையாகும். ஆசிய பிராந்தியத்தில் பல்கலைக்கழகம் 827 நிறுவனங்களில் 361வது இடத்தை பெற்றுள்ளதுடன் அதன் தொடர்ந்து வளர்ந்து வரும் பிராந்திய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. தேசிய அளவில் 103 இந்திய நிறுவனங்களில் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 45வது இடத்தை பெற்றது. மத்திய பல்கலைக்கழகங்கள் பிரிவில் பங்கேற்ற 56 மத்திய பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழகம் 7வது இடத்தை பிடித்துள்ளது. இது நிலையான மேலாண்மை நடைமுறைகள், திறமையான ஆளுகை, ஆராய்ச்சி மற்றும் சமூக ஈடுபாட்டிற்கான பல்கலைக்கழகத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள், பசுமை வளாக முயற்சிகள், சமூக தாக்கம் கொண்ட திட்டங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் இணைந்து ஆராய்ச்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்முயற்சிகளுக்கு பல்கலைக்கழகம் தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவித்த சம்பள உயர்வை வழங்க காலதாமதம் செய்யும் அரசு அதிகாரிகளை கண்டித்து ஆஷா ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆஷா ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தில் ₹8,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை செயல்படுத்தாமல் காலம் தாழ்த்தி வரும் அரசு அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலமைச்சரின் வாக்குறுதியை உடனடியாக செயல்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்தது. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் ஆனந்தநாயகி தலைமை தாங்கினார். செயலாளர் வேல்மதி, துணைத் தலைவர்கள் சுதா, வைஜெயந்தி மாலா, இணை செயலாளர்கள் வெற்றி செல்வி, மஞ்சுமாதா, அமைப்பு செயலாளர்கள் மேகலா, பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆஷா ஊழியர்களுக்கு ஆதரவாக அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் மற்றும் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டு உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சங்கத்தின் பொருளாளர் வள்ளி நன்றி உரையாற்றினார். ஆஷா ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து குரல் கொடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்பட அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க அதிகாரிகள் உறுதிமொழி ஏற்றனர். தலைமை செயலகத்தின் தலைமை செயலர் சரத் சௌகான் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க தன்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் உறுதிமொழி ஏற்றனர். அதேபோன்று கலெக்டர் அலுவலகத்தில் துணை கலெக்டர் சிவசங்கரன் தலைமையிலும் அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் போதைப்பொருள் எதிர்ப்பு பிரசார உறுதிமொழி ஏற்றனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காரைக்காலில் விபத்தில் இறந்தவர் மீது போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்ததால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் மாவட்டம் விடுதியூர் காமராஜர் நகரை சார்ந்தவர் கருப்பையா, வயது 38, காரைக்காலில் ONGCயில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். நேற்று உறவினரின் இறப்பிற்கு சென்று திருப்பட்டணத்திலிருந்து வீடு திரும்பிய போது விடுதியூர் கன்னிக்கோவில் அருகே அவர் வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியது.
அவன் மீது வாகனத்தை மோதியவர் சம்பவ இடத்தில் தப்பி சென்றதாகவும், விபத்தை கண்ட மற்றவர்கள் விபத்துக்குள்ளான கருப்பையாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போக்குவரத்து போலீசார் விபத்துக்கு உள்ளாக்கிய மர்ம நபர் மீது வழக்கு பதியாமல் விபத்துக்குள்ளான கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும், விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த கருப்பையா மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை மாற்ற வலியுறுத்தியும் கருப்பையாவின் உறவினர்கள் காரைக்கால் காமராஜர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளரின் பேச்சுவார்த்தை எடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பழுதடைந்த மகளிர் மேம்பாட்டுத்துறை கட்டிடத்தில் அடிக்கடி விழும் மதில் சுவர்கள், கண்ணாடிகளால் ஊழியர்கள், பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரி சாரம் பகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைந்துள்ளது. நாள்தோறும் முதியோர்கள், முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் பென்ஷன் உதவிக்காக இந்த அலுவலகத்தை நாடுகின்றனர். அப்படி வருவோரை சமீப காலமாக மரண பயத்தில் நடுங்க வைத்து வருகிறது துறையின் கட்டிடம். துறையின் உள்ளே செல்லும் போது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் எச்சரிக்கை மணி எழுப்புகின்றனர். மேலும் பார்த்து போங்கள் என்று கடுமையாக எச்சரிக்கின்றனர். அந்த அளவிற்கு இந்த கட்டிடத்தின் மேல் பகுதியில் உள்ள கண்ணாடி சாரணங்கள் அடிக்கடி பெயர்ந்து விழுகின்றன. அப்படியே உள்ளே சென்று ஒவ்வொரு அடியிலும் தலையின் மீது சிமெண்ட் காரைகள் விழுகிறது. இதனால் துறையின் பணியாளர்களும் முதியோரும் அச்சத்துடன் உள்ளே செல்ல வேண்டியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, விரிசல் விழுந்து மிரட்டிக்கொண்டு இந்த துறையின் பின்பக்க முழு மதில் சுவர் இப்போது தாறுமாறாக இடிந்து விழுந்துள்ளது. அதனுடன் இணைந்திருந்த வாகன ஷெட் நொறுங்கி சிதறி கிடக்கிறது. அப்பகுதி முழுவதும் குப்பை குவியல் போல காட்சியளிக்கிறது. நுழைவாயில் அருகிலுள்ள மற்றொரு மதிலும் எப்பொழுது விழும் என்ற நிலையில் அச்சுறுத்தி இருக்கிறது. இந்த கட்டிடம் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமானது. புதுச்சேரியின் பெண்கள், குழந்தைகள், முதியோர் நலத்திட்டங்களை நிறைவேற்றும் இந்த துறையின் கட்டிடத்தில் உயிர் பாதுகாப்பு முதலில் உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கு போர்க்கால அடிப்படையில் மகளிர் மேம்பாட்டுத்துறை வேறு இடத்திற்கு மாற்றவும், துறைக்கு சொந்தமாக புதிய கட்டிடம் கட்டவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக கடலில் 560 கிலோ கடற்பாசிகளை விதைகளாக பயன்படுத்தி 45 நாட்களில் 2000 கிலோ கடற்பாசிகள் அறுவடை செய்யப்பட்டன. புதுச்சேரியில் மீன்வளத்துறை மூலமாக கடற்கரையோரம் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் விதமாக ஏம்பலம் தொகுதி பனித்திட்டு மீனவ கிராமத்தில் கடலில் கடற்பாசி வளர்க்கும் திட்டம் கடந்த செப்டம்பர் 30 துவங்கப்பட்டது. இதில் ஏற்கனவே காரைக்கால் கடல் பகுதியில் அறுவடை மூலமாக பெறப்பட்ட கடல்பாசி விதைகளை பயன்படுத்தி 16 மிதவை படகுகள் மூலமாக பனித்திட்டு கடல் பகுதியில் கடற்பாசி விதைகள் நிர்மாணிக்கப்பட்டன. விதையிடப்பட்டு 45 நாட்கள் கடந்த நிலையில் கடற்பாசிகள் முழு வளர்ச்சி பெற்றதை அடுத்து இவற்றை அறுவடை செய்யும் பணி நடைபெற்றது. 560 கிலோ கடற்பாசிகளை விதைகளாக பயன்படுத்தி முதல் அறுவடையில் சுமார் 2000 கிலோ அளவிற்கு முதல் தரமான கடற்பாசிகள் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. இந்த கடற்பாசிகள் மருத்துவம், உணவுப் பொருள், அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை என பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக கிடைக்கும் வருவாயில் 90% கடற்பாசி வளர்ப்பு தொழிலில் ஈடுபடும் பெண்களுக்கும் 10% மீனவர் கூட்டுறவு சங்கத்திற்கும் கிடைக்கும். ஒரு வருடத்தில் 4 முதல் 6 முறை கடற்பாசிகளை அறுவடை செய்யலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக அச்சரம்பாக்கம் ஸ்ரீதர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் உபயதாரர் அரவிந்த் செராமிக்ஸ் உரிமையாளர், திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர்,
இவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கொந்தமூர் சிவக்குமார், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ் கூத்தாம்பாக்கம் ஐயப்பன், ஏழுமலை, எட்மூவர்ஸ் கிளீனியர் விஜய் என்கின்ற செந்தில், கிளீனூர் விஜய் என்கின்ற செந்தில், பிரஸ் ஓம்பூர் ஜெயச்சந்திரன், ஞான கல்மேடு நாட்டாமை கண்ணன், எலக்ட்ரீஷியன் ரவி, ராஜகுரு, பாண்டியன், பூக்கடை வெற்றிவேல், ஓமிப்பூர் பம்பை முத்து, கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது.